பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு குதிரை உரிமையாளர்களுக்கு தினமும் ரூபாய் 2 கோடி இழப்பு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு குதிரைக்கு ஒரு நாள் செலவு ரூபாய் 400 ஆகிறது என உரிமையாளர்கள் தங்களது கஷ்டத்தை தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்திய தாக்குதலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவர் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் குதிரை சவாரி தொழில் செய்து வந்த உள்ளூர்வாசியான சையத். தற்போது பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை சரிந்துள்ளது. பஹல்காமில் உள்ள 6000 குதிரைகளில் 100 குதிரைகளுக்கு மட்டுமே வேலை உள்ளது. மீதமுள்ள 5900 குதிரைகள் வேலையில்லாமல் சும்மா இருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் குதிரை ஓட்டி மற்றும் குதிரை உரிமையாளர்கள் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளது. இதனால் பஹல்காமில் உள்ள குதிரை உரிமையாளர்கள் ஒவ்வொரு நாளும் ரூபாய் 2 கோடி இழப்பை சந்தித்து வருகின்றனர். வழக்கமாக சீசனில் குதிரை உரிமையாளர்கள் ஒரு குதிரையின் விலை ரூபாய் 1 லட்சம். ஒரு குதிரை 5 வயது முதல் 18 வயது வரை வேலை செய்யலாம்.